முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று நடு இரவில் உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகின்றது. யாரப்பா அந்த அழைப்பு என்று கேட்கின்றாயா? இது முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். நடு இரவில் அழைப்பு வந்ததும் தீயவையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து அதிர்ச்சி அடையாதே. நான் சொல்வதை கேள். உனக்கு நல்லதை மட்டுமே உன் அப்பா விதைப்பேன். உனக்கு நல்லதை மட்டுமே நான் சொல்வேன், செய்வேன். தங்கமே, இன்று நடு இரவில் உன்னை அழைப்பது உன்னவர்தான். சில நாட்களாக உன்னவரை பிரிந்து நீ வருத்தத்தில் இருக்கின்றாய். அவரிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்து விடாதா, ஒரு அழைப்பு வந்து விடாதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய். நீயாக அழைத்தாலும் அவர் எடுப்பதில்லை. நீயாக குறுஞ்செய்தி அனுப்பினாலும் அவர் பதிலுக்கு எதுவுமே அனுப்பவில்லை. எதற்காக இத்தனை பிடிவாதம் என் துணைக்கு என்று நீயும் பலமுறை வேதனை அடைந்துள்ளாய். உனக்கு பிடிவாதம் இருக்கும் பொழுது அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றாய். ஆனால் அவருக்கு இருக்கும் பொழுது மட்டும் வேதனையாக உணர்கின்றாய். உன்னை போலத்தான் அவரும் என்ற எண்ணம் உனக்குள் சற்றும் இல்லை தங்கமே. இக்குணத்தை நீ நிச்சயமாக மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். அவர் பிடிவாதமாக இல்லை, சில வருத்தத்தில் இருக்கின்றார், கொஞ்சம் கோபத்தில் இருக்கின்றார். அதனால்தான் நீயாக அழைத்தாலும் அவர் உன்னை அழைக்காமல் இருக்கின்றார். உன் மீது கோபத்தில் இருக்கின்றாரே தவிர உன்னை ஒரு நாளும் அவர் வெறுக்கவில்லை. அவரால் உன்னை வெறுக்கவும் முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பும் பரிசுத்தமானது. நீ அவர் மீது வைத்திருக்கின்ற அதே அளவிற்கு அன்பை அவரும் உன் மீது வைத்திருக்கின்றார். அந்த அன்பினால் நித்தமும் உன்னை போல அவரும் அழுது கொண்டுதான் இருக்கின்றார். சரியாக சாப்பிடாமல், சரியாக உறங்காமல் நித்தமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசித்து இப்பொழுது பிரிந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றீர்கள். இன்று நடு இரவில் உன்னவரே உன்னை அழைத்து, போதும், நாம் பிரிந்து இருந்த நாட்கள் எல்லாம் போதும், இப்பொழுதே நான் உன்னை சந்தித்தாக வேண்டும் என்று கூறப்போகின்றார். இதற்கு மேல் ஒரு நொடி கூட என்னால் உன்னை பிரிந்திருக்க முடியாது. வீணாக சண்டை போட்டதும் மற்றவர்களுக்காக யோசித்ததும் போதும். இனி நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம் என்று கூறப்போகின்றார். நீ சந்தோஷத்தில், அதிர்ச்சியில் மூழ்கி இருக்க போகின்றாய். ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றார். நீ இல்லாமல் நான் இல்லை என்று அவர் உன்னிடம் கூறப்போகின்றாய். அவருடைய அன்பு உண்மையானது. அவருடைய காதல் பரிசுத்தமானது. அந்த நடு இரவிலேயே உங்களுக்குள் ஒரு பாச போராட்டமே நடக்கப் போகின்றது. அந்த போராட்டத்தில் யார் ஜெயிப்பார் என்று உனக்கே நன்றாக தெரியும். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதிக அளவு அன்பு வைத்துள்ளீர்கள். இனி பிரிவு என்பதே கிடையாது. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.